ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பவிஸ் ஃபுட் அண்ட் ஆர்ட். இன்றைக்கி நம்ம எங்கள் வீட்டு பொங்கல் செலிப்ரேஷனில் நான் செஞ்ச அல்வாவும் அப்புறம் ஹித்திக்கோட கெட்டப் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சுரக்காய் போட்டு நான் தட்டைப்பயிறு போட்டு ஒரு குழம்பு பண்ணுவேன். இந்த தடவை பூசணிக்காய் போட்டு அதை செஞ்சுருக்கேன். அது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஹித்திக்கு ரொம்ப க்யூட்டாக பண்ண எல்லா கிளிப்பிங்ஸும் இதில் இருக்கும். சூப்பர். எங்கே போகணும்? 1:16 ஆகுது. ஹாப்பி பொங்கல். எடுத்தாச்சு. கோயிலுக்கு போனீங்களா? லட்டுமா, என்ன டைம் ஆச்சு? என்னம்மா? அந்த வாட்ச்ல விளையாட போறதுக்கு டைம் ஆச்சா? ஹித்விக் அன்றைக்கி பூராமே க்யூட்டாக எதாவது பண்ணிகிட்டே தான் இருந்தார். இப்போ தட்டைப்பயிறு குழம்புக்காக தட்டைப்பயிரை வாஷ் பண்ணிவிட்டு 5 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக விளக்கெண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 4-5 சொட்டு விட்டால் போதும். என்ன கைமா? பூசணிக்காய் இருக்கா? இதில் பாதி வந்து தட்டைப்பயிறு குழம்புக்கும் பாதி வந்து அல்வாவுக்கும் எடுத்துக்கிட்டோம். இப்போ தட்டைப்பயிறு வந்து உடையலை, ஆனால் நல்லா வெந்திருக்கு. இப்போ நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிட்டேன். அது கூட நம்ம வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் கொஞ்சமாகவும் சின்ன வெங்காயம் நிறையாவும் போட்டு தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம். தக்காளி ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா சக்திலேயோ இல்லை ஆச்சிலையோ இருக்க குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கின உடனே தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வதக்கிட்டு நம்ம ஆற வச்சிடலாம். ஒரு சின்ன முடி தேங்காய் இல்லை, அரை முடி தேங்காய் இருக்கும். இதை வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வதக்கிட்டு நம்ம அதுக்கப்புறமா ஆற வச்சிடலாம். இப்போ இன்னொரு கடாயை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை தாளிச்சிட்டு பூசணிக்காய் கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு கலந்து விட்டுட்டு நம்ம பருப்பு கூட இதை ஆட் பண்ண போகிறோம். உப்பு வந்து காய் கலவதை இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். குழம்புக்கு வந்து மசாலா அரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட் மறுபடியும் ஆட் பண்ணணும். இது சின்ன சைஸ் பூசணிக்காய் வந்து கொஞ்சம் குயிக்காகவே வெந்துடும். அதனால் இந்தளவுக்கு வதங்கின உடனே பருப்புக்குள்ளே ஆட் பண்ணிடலாம். தட்டைப்பயிறு குக்கரில் இருக்குது, அதில் நம்ம இந்த கடாயில் இருக்க பூசணிக்காவை ஆட் பண்ணிட போகிறோம். மசாலாவை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தான் செய்யணும், அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் சால்ட்டு தேவைப்பட்டதுன்னா ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு சிம் பண்ணிடணும். அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் கழிச்சிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக பூசணிக்காய் கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பாரோ இல்லை குழம்போ எதுவாக இருந்தாலும் காய்கறி போட்டு செய்யும்போது குக்கரை வந்து மூடி போட்டு 2 மினிட்ஸ் ஹையில் வச்சுட்டு சிம் பண்ணிடணும். அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா காய் வந்து ரொம்ப குழஞ்சிடாமல் கரெக்டாக வெந்திருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து சிம் பண்ணிட்டேன். நல்லாவே சிம் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் விசில் அடங்கினதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். காய் கரெக்டாக குக் ஆகிருக்கும், ரொம்ப குழஞ்சிடாது. இப்போ வந்து மீதி இருக்க பூசணிக்காவை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கிறேன். கீ நல்லா மெல்ட் ஆகிடுச்சி. இப்போ அரைச்சி வச்சுருக்க பூசணிக்காவை ஆட் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் குவான்டிட்டியாக இப்போ செய்கிறேன். இதே மாதிரி நான் கொஞ்சம் நிறையா செய்யும்போது உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். இப்போ தட்டைப்பயிறு குழம்பு விசில் போயிடுச்சு. இப்போ பார்க்கலாம். பூசணிக்காய் வந்து குலையாமல் கரெக்டாக குக் ஆகிருக்கு, அதுதான் முக்கியம். வெஜிடேரியன் குழம்பு வகை எதுவாக இருந்தாலும் அதுக்கு இதே மாதிரி நீங்கள் காயை கரெக்டாக குக் பண்ணிக்கலாம். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அல்வாவுக்காக இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி கிளறிட்டே இருக்கணும். ஒன்றா சேர்ந்து திரண்டு வரணும். தண்ணி பூரா போனதுக்கப்புறம் தான் நம்ம சுகர் ஆட் பண்ணணும். அது வரைக்கும் நெய் ஆட் பண்ணி கிளறிட்டே இருக்கணும். இப்போ ஓரளவுக்கு நல்லாவே திரண்டு வருது. இந்த பக்குவத்தில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து நான் 6 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். நீங்கள் தேவைப்பட்டால் இன்னொரு ஸ்பூன் சேர்த்தி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பிஞ்சே எவ்வளோ ரெட்டாக கலர் வருது பாருங்கள், இதே போதும். இப்போ நம்ம ஒரு பிஞ்ச் சால்ட்டும் கடைசியாக ஆட் பண்ணி கிளறிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆஃப் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து ஸ்வீட் திகட்டாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம பாதாம் ஸ்லைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது நான் கத்தியால் தான் ஸ்லைஸ் பண்ணேன், அதனால தான் இப்படி இருக்குது. ஒரு வேளை நீங்கள் ஸ்லைசரில் போட்டு எடுத்திங்கன்னா ஷேக் ரொம்ப நல்லா வரும். இப்போ அல்வா ரெடி, நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம். நான் கொஞ்சமாக செஞ்சதுனால இன்றைக்கி இவ்வளோ தான் காமிக்க முடிஞ்சுது. நான் நிறைய செய்யும்போது கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த அல்வா ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு. தட்டைப்பயிறு குழம்பும் அதே மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரெண்டையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். புவிஸ் ஃபுட் அண்ட் ஆர்ட் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.